மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பீகார்ல புதைக்கப்படக்கூடிய பாஜக, விரட்டி விரட்டி அடிக்கக்கூடிய பொதுமக்கள், அதுவும் சாதாரண உங்க விட்டு அடி எங்க விட்டு அடிலாம் கிடையாது, ஓட விட்டு அடிக்கிறாங்க. நான் கூட இத்தனை நாள வடக்கானுங்களை திட்டிட்டு இருந்தேன். வடக்கன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு அடிப்பட்டாலும் திருந்த மாட்டாங்க. இங்க கொரோனா லாக்டவுன் போட்டு நடந்தே இங்க இருந்து பீகாருக்கு போனாங்க, உத்தரப்பிரதேசம் போனாங்களே, நடந்து போய் மாடா பான் பராக போட்டுட்டு பாஜக ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லி நம்மளுமே இத்தனை நாள் வடக்கான திட்டி இருந்திருக்கிறோம். அப்புறம் தான் இப்பதான் விவரம் புரிய வருது. இவங்க இந்த மாதிரியான ஓட்சோரி விவகாரங்கள் பண்ணி தான் பாஜக இத்தனை நாளா ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. வடக்காலாம் தெளிவாதான் இருக்கிறான். அந்த தெளிவு எதுல கிடைச்சதுன்னா, நேத்து இந்த பாஜகவுடைய துணை முதலமைச்சர் அவரை விரட்டி அடிக்கிறாங்க பாருங்க. அந்த அடி செருப்பை தூக்கி அடிக்கிறான், கல்லை தூக்கி அடிக்கிறான், மண்ணை தூக்கி அடிக்கிறான், எல்லாத்தையும் தூக்கி அடிக்கும் போது அப்போ வடக்கா அங்க தெளிவாதான் இருக்கிறான். வடக்கா மேல தப்பு இல்ல அப்படிங்கிறது புரியுது. அதனால வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வடக்கான்ட்ட அடே வடக்கன்ஸ் சாரிடா அப்படின்னு நம்ம சாரி கேட்டுட்டு தான் அந்த வீடியோக்குள்ளே போகணும். சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நேத்து பீகாருடைய சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் வாக்குப்பதிவு நேற்று நடந்தது. முதல் சுற்றுக்கான வாக்குப்பதிவு. அதுல பார்த்தோம்னா பெரிய அளவுல ஒரு ரெக்கார்ட் பிரேக்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வரலாற்றுல பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு பீகார்ல அந்த அளவுக்கு மக்கள் அவங்களுடைய கோபத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பா பீகார்ல இருக்கக்கூடிய லக்கிசராய் தொகுதி, அந்த லக்கிசராய் தொகுதியுடைய பாஜக வேட்பாளர் தான் அங்க துணை முதலமைச்சர் நிதிஷ்குமார். துணை முதலமைச்சர் பாஜக கூட்டணிங்கிறதால பாஜக வேட்பாளர் தான் துணை முதலமைச்சர். அவருடைய பேர் விஜயகுமார் சின்ஹா. இந்த விஜயகுமார் சின்ஹா அந்த பூத்தை பார்வையிடுறதுக்காக அங்க ஓட்டு போடுறதுக்காக எதுக்கோ வந்திருக்கிறாரு. ஆனா வந்த மனுஷனை பொதுமக்கள் விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. போயா அப்படி ஓட்சோரி, ஓட்டு திருடனே, ஓட்டை திருடிதான் நான் இந்த மாநிலத்தை நாசமாகிட்டீங்க. உங்களால தான் நாங்க ஓட்டு இல்லாம வேலை இல்லாம இந்த ஊர்ல நாங்க கடந்துட்டு, இங்க ஊர்ல வேலை வழி இல்லாம எங்கெங்கயோ ஊரா திருப்பி நாடோடிகள் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இப்ப எங்கடா வந்த நீ அப்படின்னு சொல்லி மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவரோட காரை சூழ்ந்துட்டாங்க. இதுக்கு மேல உன் கார் உள்ள நவரவே கூடாது, இருக்க ஓட்டையும் திருடு போக வேண்டியா நீ அப்படின்னு சொல்லி அவருடைய காரை மறிச்சு மக்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. அதுல கூட்டத்துல மக்களுடைய கோபம் தாங்க முடியாம சிலர் மண்ணை தூக்கி வீச ஆரம்பிச்சாங்க. மண்ணை தூக்கி வீசி எரிஞ்சு சாபம் விடுற மாதிரி, உங்களால தானே எங்க வாழ்க்கையே முன்னேறாம கிடக்குது, இந்தியாவுல எல்லா மாநிலங்களும் முன்னேறும் போது நாங்க பின்னோக்கில போயிட்டு இருக்கிறோம், இதுக்கு காரணமே இந்த பாஜக தானே அப்படின்னு சொல்லி மண்ணை தூக்கி வீச ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து ஒரு சில கோபத்துல இருந்திருப்பான் போல இருக்குது, கள்ள தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கள்ள தூக்கி அடிச்சு கார் மேல எல்லாம் கள்ள தூக்கி ஆரம்பிச்சான். ஒருத்தன் எவ்வளவு கோபத்துல ரொம்ப டென்ஷனா இருந்திருப்பான் போல, ஆள் ரொம்ப கோபமான ஆளா இருந்திருப்பான் போல. ஒரு ஜோடி செருப்பு, அதுவும் தனித்தனியா விட்டா எங்கிருந்து மேல பற்ற போகுதுன்னு சொல்லி செருப்புக்குள்ள கயிறை கட்டி 2 செருப்பை ஒரே பேரா மாத்தி தூக்கி அடிச்சு அடிக்கிறான், கார்லயே தூக்கி அடிக்கிறான். அந்த அளவுக்கு கடுமையான எதிர்ப்பு அந்த இடத்துல மக்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சரி, இந்த இடத்துல இது முர்தாபாத்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி, அந்த பகுதியில் நடந்த ஒரு சம்பவம். அடுத்து பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பூத்துல அங்க திவேஷ் குமார்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜகவை சேர்ந்தவர், அவர் பாஜக வேட்பாளரா அல்லது பாஜக தலைவரான்றது தெரியல, திவேஷ் குமார் அவருடைய பேரு. அவர் அந்த பூத்துக்கு வரமும் மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. ஓட்சோரி சல்ல ஓட்சோரின்னு சொல்லி மக்கள் பூத்துல ஓட்டு போடுறதுக்காக நிக்கிறாங்கல்ல, அந்த மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. ஓட்டு திருடனுங்களை போங்கடா, இங்க இந்த மாநிலத்தை விட்டே போங்கடா அப்படின்னு சொல்லி மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. பதில் பேச முடியாம விரண்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஏற்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கு பீகார்ல பெரிய அளவிலான வைரலா மாறி இருக்குது. அப்ப இது மூலமா இனி நிதிஷ்குமார் அங்க முதலமைச்சர், ஏன்னா இத்தனை வருஷமா நிதிஷ்குமார் தனிப்பெரும் செல்வாக்கெல்லாம் அங்க ஜெயிச்சிடல, ஏதோ ஒரு குறுகிய அளவுல ஜெயிப்பாரு. மற்ற எந்த கட்சிகளுக்கும் பெரும்பான்மை இல்லாத பட்சத்துல நான் உனக்கு ஆதரவு தரேன், ஆனா நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி 20 வருஷமா இங்கேயும் அங்கேயும் தாவி ஒரு பச்சோந்தித்தனமான அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய அந்த பச்சோந்தித்தனத்தாலதான் பீகாரோட வளர்ச்சியில ஒரு அளவு இல்லாம அங்க மண்ணா போய் கிடக்குது. அப்போ இந்த நிதிஷ்குமாரோடைய இந்த ஒட்டுமொத்த முதலமைச்சர் கனவு இருக்குல்ல, அதெல்லாம் இங்க குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு. பாஜக நம்ம இந்த நிதிஷ்குமாரை வச்சு ஜெயிக்க முடியாது, நம்ம ஒரு ஓட்சோரி செஞ்சாதான் ஜெயிக்க முடியுன்றதுக்காக பீகார்ல எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. இந்த எஸ்ஐஆர் எல்லாத்தையும் தாண்டி இவங்களுடைய எல்லா கனவுகளையுமே இன்னைக்கு பீகாரி மக்கள் குழிதோடி புதைச்சதுக்கான ஒரு சாட்சி தான் துணை முதலமைச்சரே அங்க விரட்டி செருப்பு கழட்டி தூக்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு அங்க அப்பேற்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்திருக்குது. சரி, இப்படி ஒரு சம்பவம் நடந்தோன்னா அவருக்கு அவமானம் தாங்க முடியல. அந்த துணை முதலமைச்சர் அவமானம் தாங்க முடியாம, உங்க நெஞ்சில எல்லாம் புல்டோசர் விட்டு ஏத்துவோண்டா, அந்த அவ்வளவு ஆணவம். இந்த உத்தரப்பிரதேசம், குஜராத், இங்க புல்டோசரை வச்சே அரசியல் செய்யறதால அங்கேயாச்சும் வீடுகள்ல இஸ்லாமியரோட வீடுகள், அங்க இருக்கக்கூடிய தலித்துகளுடைய வீடுகள்ல புல்டோசர் வச்சு ஏத்துறாங்க, கடைகள்ல புல்டோசர் வச்சு ஏத்துறாங்க. இந்த ஆளுக்கு எவ்வளவு ஆணவம், உங்களுடைய நெஞ்சில புல்டோசர் வச்சு ஏத்துவோண்டா, நாங்க ஆட்சி அமைச்சிட்டு வரண்டா, ஆட்சி அமைச்சிட்டு உங்க ஒவ்வொருத்த நெஞ்சில புல்டோசர் வச்சு ஏத்துவோண்டா அப்படின்னு சொல்லி அவர் பெரிய அளவுல அங்க பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு.
இது என்ன ஆச்சுன்னா அங்க பெரிய ரெக்கார்டா மாறி போச்சு. இவர் பேசின அந்த பேச்சு இன்னைக்கு பீகார்ல பெரிய அளவிலான வைரல். அதுக்கப்புறம் ஓட்டு போட்டோம், இன்னும் வெளியில போய் ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. பீகாரோட வாக்கு சதவீதம் எங்கேயோ எகிரி போச்சு. ஏன்னா இப்ப இதோட முடிய போறது இல்ல. அடுத்து 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுங்கிறது நவம்பர் 11ஆம் தேதி நடக்குது. நவம்பர் 14ஆம் தேதி ரிசல்ட், 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் 11 நடக்க போகுது. அப்ப இந்த நவம்பர் 11க்கு இவர் இன்னைக்கு ஒரு பிரச்சாரத்தை கையில எடுத்திருக்காரு. பாஜகவுக்கு மௌன எவனுமே ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு மனுஷன் அப்படி சொல்லியிருக்காரு. நாங்க ஜெயிச்சு வரோம், ஒவ்வொருத்த நெஞ்சில மார்பல புல்டோசர் வச்சு ஏத்துறோம் அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தை பெரிய அளவுல வைரலா மாறி இருக்குது. ஆனா இங்க கொந்தளிச்சது எல்லாமே மக்கள் தான். இன்னைக்கு பாஜக இதை எப்படி திசை திருப்புறாங்க அப்படிங்கும் போது ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவோட கட்சியை சேர்ந்தவங்க அந்த குண்டர்கள் வந்து இவரை வழிமறைச்சிட்டாங்க, கள்ள தூக்கி அடிச்சிட்டாங்க, செருப்பு தூக்கி அடிச்சிட்டாங்க சொல்லி இதை ஒரு கதையை கிரியேட் பண்றாரு. ஆனா நம்ம அந்த வீடியோ நல்லா பார்க்கும்போது பூத்துல ஓட்டு போடுறதுக்காக நின்றிருந்த மக்கள் தான் விரட்டி அடிக்கிறாங்க. ஓட்சோரி சல்லோ, ஓட்சோரி கிளம்புடா, வெளியில கிளம்புடான்னு சொல்லி பொதுமக்கள் தான் அங்க விரட்டி அடிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. அப்ப மக்கள் மத்தியில இவ்வளவு பெரிய கோபம், அந்த கோபம் இருக்கு இல்லையா, அந்த கோபத்தை தான் இன்னைக்கு மக்கள் பதிவு செய்யறாங்க. இதை வெறும் மண்ணை தூக்கி, செருப்பை தூக்கி, கல்லை தூக்கி அடிச்சு மட்டும் அவங்க பதிவு செய்யல, வாக்கு பதிவு மூலியமா அவங்களுடைய கோபத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இத்தனை வருஷம் பீகாருடைய வரலாற்றுல இல்லாத அளவுக்கு இந்த முறை நடந்திருக்கக்கூடிய இந்த பீகாருடைய தேர்தல்ல அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று பதிவான வாக்குகள் பதிவாயிருக்கு. பீகார்ல பதிவான வாக்கு சதவீதம் மட்டுமே கிட்டத்தட்ட 64.6%, 64.6% அளவுக்கு வாக்கு பதிவாயிருக்குது. எஸ்ஐஆர் மூலியமா பல வாக்குகள் கழிக்கப்பட்டுமே அங்க 64.6%. பீகாருடைய இத்தனை வருஷ வரலாறுல இந்த அளவுக்கான வாக்கு இது வரைக்கும் பதிவானதே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் அங்க வாக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. பல ஊர்களில் வேலை நிமித்தமா போனவங்க எல்லாருமே இங்க எங்களுடைய வாக்குகளை பறிச்சு எங்களுடைய குடியுரிமை பறிக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் அந்த எஸ்ஐஆர். அப்ப இதை நாங்க முறியடிச்சு ஆகணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஊருக்கு போய் அவங்களோட வாக்கை போய் ரிஜிஸ்டர் செஞ்சாங்க. இன்னைக்கு அது ரிஜிஸ்டர் செஞ்சது மட்டும் இல்லாம ஓட்டு நான் போட்டே ஆகணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வெறித்தனமா அங்க ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி பீகார்ல அதிகபட்ச வாக்கு எங்க பதிவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1998 அங்க ஒரு மக்களவை தேர்தல் நடக்குது. அன்னைக்கு 64.6% ஓட்டு தான் பதிவாச்சு, 64.6. அதுக்கப்புறம் 2000 அங்க சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அன்னைக்கு 62.5% வாக்கு பதிவு செஞ்சது. இந்த 64 இந்த 62% அன்னைக்கு பெரிய அளவுல பேசப்பட்டது 1998 காலத்துல. ஆனா இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அப்படிங்கிறது 66.4% அளவுக்கு பீகாரோட வரலாற்றிலே பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் அவங்களுடைய கோபங்களை இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ நடந்தது இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 121 தொகுதிகளுக்கு நடந்திருக்குது. அடுத்து நவம்பர் 11 நடக்கக்கூடிய அந்த தேர்தல்ங்கிறது 122 தொகுதிகள். ஏன்னா பீகார்ல மொத்தம் 243 தொகுதிகள். அடுத்து 2வது வாக்குப்பதிவு வந்து 122 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும். நவம்பர் 14ஆம் தேதி ரிசல்ட் வரப்படும். அந்த ரிசல்ட்ல தான் இதோட இங்க பாஜகவுடைய அங்க அரசியலும் பாஜகவுடைய சர்வாதிகார போக்கு, நிதிஷ்குமாரோட இந்த பச்சோந்தித்தனமான அரசியல் ஒட்டுமொத்தமா குழி தோண்டி புதைக்கிறதுக்கான ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடைபெறும். சரி, இப்ப பாஜகவை இப்படி விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துருச்சு. பாஜகவுடைய கூட்டணியில பாஜகவுடைய சொல்படி செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையத்து கோபம் வரணுமா இல்லையா? கண்டிப்பா கோபம் வந்து தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஓட்சோரி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது ஒரு பிரேசில்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் அழகி அவங்க பேர்ல இங்க 22 ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு வரும்போது தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுதோ இல்லையோ, பாஞ்சி வந்து இங்க பாஜக சேர்ந்தவங்க பாஞ்சி வந்து பதில் சொல்றாங்க. அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு ஒண்ணுனா பாஜக வந்து நிக்கிறாங்க, பாஜக ஒண்ணுனா தேர்தல் ஆணையம் வந்து தானே ஆகணும். அந்த மாதிரி இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த பீகாரோட துணை முதலமைச்சர் விரட்டி அடிச்சிட்டாங்க, செருப்பால் அடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய டிஜிபிக்கு ஆர்டர் போடுறாரு. யாரு? எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் ஆர்டர் போட்டு சட்டத்தை யாருமே கையில் எடுக்கிறத நம்மளை பார்த்து வேடிக்கை பார்க்க கூடாது. அதனால டிஜிபி நீங்க உடனடியா போய் அங்க ஆக்ஷன் எடுத்து யாரெல்லாம் அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டாங்களோ, யாரெல்லாம் சட்டத்தை கையில் எடுத்தாங்களோ அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி உடனடியா உத்தரவிடுறாரு. அடையாங்கப்பா எவ்வளவு ஒரு ஃபாஸ்ட். ஏன்னா தேர்தல் விதிமுறைகளை மீறிட்டாங்கன்னா இவங்கள யாருமே இவங்கள அசைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு விதிமுறைகள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இல்லையா? அதனால இவ்வளவு வேகமா ஆர்டர் போடுறாங்க. இங்க எத்தனை தேர்தல் விதிமுறை நடந்துச்சு. இங்க நம்ம 2021 சட்டமன்ற தேர்தல் நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும்போது நயினா நாகேந்திரன் திருநெல்வேலியில போட்டிடுறாரு. நயினா நாகேந்திரன் திருநெல்வேலியில போட்டிடும் போது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல 4 கோடி ரூபாய்க்கு மேல பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பணம் எடுத்துட்டு போன நபர்கள் யாருன்னா நயினா நாகேந்திரன் சொந்தமான ஒரு கேண்டீனோ ஒரு ஹோட்டல் ஏதோ ஒன்று அந்த இடத்துல வேலை செய்யறவங்க, அவங்கள்ட்ட பறிமுதல் செய்யப்பட்டோம். இது என்ன காசுன்னு கேட்கும்போது நாங்க எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்கறதுக்காக நாங்க பணம் கொண்டு போனோம் சொல்லி கையங்களவுமா 4 கோடி ரூபாய் பிடிப்பட்டது. அந்த 4 கோடி ரூபாய் விஷயத்துல நயினா நாகேந்திரன் மேல இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல. இந்த 4 வருஷமா அவரும் அங்க எம்எல்ஏவா தான் உட்காந்துட்டு கிடக்குறாரு. இதையும் தாண்டி நம்ம மோடிஜி தேர்தல் விதிமுறைகள்ல என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சாரு. 2019 தேர்தல்ல
மோடிஜி பிரச்சாரம் பண்ணும்போது அமரா புல்வாலாம தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் அப்படி சொல்லி புல்வாமா நாங்க அப்படி பண்ணிட்டோம், ராணுவத்தை வச்சு நாங்க இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோங்கிறாரு. தேர்தல் விதிமுறைகள்ல ராணுவத்தை எக்காரணத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தேர்தலுடைய விதி. ஆனா ராணுவத்துடைய பெயரை பயன்படுத்தி நாங்க ராணுவத்தை அப்படி வச்சுட்டோம், ராணுவத்தை வச்சு இப்படி பயன்படுத்திட்டோம், நான் ராணுவத்தை வச்சு பதிலடி கொடுத்துட்டோம் சொல்லி இப்பேற்பட்ட தேர்தல் விதிமீறல்களை மோடி அப்பட்டமா செஞ்சாரு. இன்னும் பல பாஜகவை சேர்ந்தவங்க அன்னைக்கு புல்வாமா அந்த அட்டாக்ல ஈடுபட்ட இந்திய ராணுவ வீரர் அபிநந்தன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவரை மாதிரியே முறுக்கு மீசைகளை வச்சுக்கிட்டு அவரை மாதிரியே மிலிட்டரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்துல பாஜக பயன்படுத்தினாங்க. அதுலயுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல. அதே மாதிரி நம்ம அமித்ஷாஜி கர்நாடகால சமீபத்தில் எலெக்ஷன் வரும்போது அங்க எந்த ஒரு அனுமதியுமே வாங்காம, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எந்த ஒரு அனுமதியுமே இல்லாம ரோடு ஷோ நடத்தினாரு. அந்த டைம்ல அது பெரிய அளவுல பேசப்பட்டு வழக்கு பதிவு செய்யறோம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதுல கடைசி வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஏன் நம்ம யோகிஜி 2019 தேர்தலில் பிரச்சாரம் பண்ணும்போது இந்திய ராணுவம் மோடியோடைய சேனா அப்படிங்கிறாரு. அதாவது மோடியோடைய படை தான் இந்திய ராணுவம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இந்திய ராணுவத்தை வச்சு ஒரு பிரச்சாரம் செஞ்சாங்க. அதுலயே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கப்புறமா காங்கிரஸ் இங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்தியாவில் ஷரியத் சட்டம் கொண்டு வரப்படும், அதாவது காங்கிரஸ் முஸ்லிம்களுக்காக மட்டுமே அரசியல் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான, காங்கிரஸ் ஜெயிச்சா இங்க ஷரியத் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு அபாண்டமான ஒரு கருத்து பேசினாரு. அந்த யோகி மேல இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல. உத்தரப்பிரதேசல நடக்கிறது 80 versus 20 எலெக்ஷன். 80% இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் 20% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் இது அப்படின்னு சொல்லி இப்படி அப்பட்டமா அவதூறா இவ்வளவு ஒரு திமிரு பிடிச்சத்தனமான பிரச்சாரம் செஞ்சாங்க. அவங்க மேல கடைசி வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இப்படி 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்படும். என்னன்னா ஏன் இப்ப பீகார்ல எலெக்ஷன் எடுத்துவாங்களேன், தேர்தல் பிரச்சாரம் என்னைக்கு ஓய்வு அடையுதோ அதுக்கப்புறம் யாரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது ஒரு அடிப்படை விதி. அதனால தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது பல இடங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்களுடைய போட்டோலாம் மறைக்கப்பட்டுரும். ஆனா எல்லா போட்டோ எல்லா பேனர்களும் மறைக்கப்படுது, பாஜகவுடைய பேனர் மட்டும் எங்கேயுமே மறைக்கப்படல. இதை எதிர்த்து ஆர்ஜேடி மாதிரியான பல கட்சிகள் அங்க புகார் கொடுத்துமே அதுல தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப பாஜகவுக்கு ஒண்ணுனா அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஆனா பாஜகவுக்கு ஒரு ஆபத்து, பாஜகவுடைய துணை முதலமைச்சர் செருப்பு கழட்டி அடிச்சாங்க, மண்ணை தூக்கி வீசி அடிச்சாங்க அப்படின்னு உடனடியாக டிஎஸ்பிக்கு ஆர்டர் போறாரு. உடனடி நீங்க அங்க போய் ஆக்ஷன் எடுங்க, என்ன ஆச்சுன்னு பாருங்க, சட்டத்தை யாரும் கையில எடுக்க கூடாதுன்னு சொல்லி மனுஷன் கொதிச்சுக்கிட்டு வராரு. அப்பேற்பட்ட ஒரு தரமான சம்பவங்கள் இன்னைக்கு பீகார்ல நடந்துட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாம பீகார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோக்கள் அங்க பார்க்க முடியுது. பீகார்ல ஓட்டு போட்டுட்டு வரக்கூடிய மக்களை போய் பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க, பீகார்ல என்ன மாதிரியான மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த வேலை செய்யறது யாரு, ரிப்பப்ளிக் டிவி, அர்னாப் கோஸ்வாமியோட ரிப்பப்ளிக் டிவி. அதுல ஒரு சின்ன ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வராங்க, ஒரு 25 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க வராங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க, நீங்க எப்படி வாக்கு செலுத்திட்டு வரீங்களே, பீகார்ல என்ன மாற்றம் வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கும்போது பீகார்ல வேலையில்லா திண்டாட்டம் பெரிய அளவுல இருந்துகிட்டு இருக்கு, பீகார்ல பணவீக்கம் பெரிய அளவுல இருந்துகிட்டு இருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமும் பீகார்ல இல்ல, நிதிஷ்குமார் அந்த அளவுக்கு தான் இந்த மாநிலத்தை வச்சிட்டு இருக்காரு, அதனால இந்த பீகார் ஒரு முன்னேறிய மாநிலமா வரணும்னு நாங்க பாக்குறோம், உத்தரப்பிரதேசம் மாதிரி வரணும் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. அப்ப பீகார் மக்களுடைய நிலைமையை பாருங்க, உத்தரப்பிரதேசமே அவங்களுக்கு ஏதோ பெரிய துபாய் சவுதி மாதிரி அவங்களுக்கு இருக்குது, உத்தரப்பிரதேசம் மாதிரி வரணும் ஆசைப்படுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு பீகார் பின்தங்கி போயிருக்கு. அப்போ தமிழ்நாட்டெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும் போல இருக்குது. இதை கேட்டோம்னா இந்த ரிப்பப்ளிக் டிவியை சேர்ந்த நிருபர், ஏன்னா ரிப்பப்ளிக் டிவி வந்து எப்பேற்பட்ட சங்கியா இருக்குன்னு தெரியும், உத்தரப்பிரதேசம் மாதிரி வளர்ச்சி அடையணும் அப்படின்னு அவங்களுக்கு கையில பிடிக்கும், உத்தரப்பிரதேசம் மாதிரி வரணும்னு ஆசைப்படுறீங்களா, அப்ப உங்களுக்கு பிடிச்ச லீடர் யாரு அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. உடனே அவங்க சொல்றாங்க, அகிலேஷ் யாதவ் தான் எங்களுக்கு பிடிக்கும், அகிலேஷ் யாதவ் தான் இங்க முதலமைச்சரா வரணும் நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு அதுக்கு மூஞ்சி செத்து போச்சு. உடனடியா இங்க டிவி சேனல்ல இருக்கிறவன் என்ன பண்றான், அதோட அந்த பெண்ணோட பேச்சை கட் பண்றான். இப்ப நம்ம பார்த்தோம் மக்கள் ஆர்வமா ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஓட்டு எவ்வளவு ஆர்வமா போட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம், பல பூத்துக்கள்ல மக்கள் வந்து வரிசையா வந்து வாக்கு போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்படியே அந்த பொண்ணோட பேச்சை அதோட கட் பண்ணிட்டு இங்க ஸ்டூடியோக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த ஷாட் ஸ்டூடியோல கொண்டு வந்துட்டு அந்த பேச்சை மறைக்கிறானுங்க. அப்போ மக்கள் அங்க பாஜகவை நிராகரிச்சிட்டு இருக்காங்க, பாஜக விரட்டி அடிச்சிட்டு இருக்காங்கன்ற அந்த உண்மைத்தன்மையை கூட காட்டுறதுக்கு இங்க கோடி மீடியாவுக்கு துப்பு இல்ல. அந்த அளவுக்கு பீகார்ல இன்னைக்கு பாஜக குடி தோண்டி புதைக்கப்பட்டு இருக்கு. இதுக்கடுத்து பீகார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோ என்னன்னா, பல மக்களுக்கு ஆதாரம் இருந்தும் ஓட்டு போடுறதுக்கு அலோவ் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஒரு 3 பேரோட வீடியோ நேத்து காலையில பெரிய அளவுல வைரலா இருந்தது. எங்க கையில ஓட்டர் ஐடி இருக்குங்க, இந்த எஸ்ஐஆர் ரிஜிஸ்டர்ல எங்களோட பேருமே பதிவாயிருக்குது, இந்த பூத் ஸ்லிப்பு முத கொண்டு எல்லாமே கையில வச்சிருக்கிறோம், ஆனா ஓட்டு போட எங்களை உள்ள விட மாட்டாங்க. எப்படி உத்தரப்பிரதேசத்துல ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தர் யாரெல்லாம் புர்கா போட்டு வந்தாங்களோ, யாரெல்லாம் தலையில தொப்பி போட்டு வந்தாங்களோ, தாடி வச்சு வந்தாங்களோ, அவங்க எல்லாம் துப்பாக்கி காட்டி நீ ஓட்டு போடக்கூடாது கிளம்பு அப்படின்னு விரட்டி அடிச்சாங்களே, அது மாதிரி என்னமோ நடந்துச்சான்றது தெரியல. எங்க கையில எல்லாமே இருக்கு, ஆனா எங்களை ஓட்டு போட விட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு 3 பேர் ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ பெரிய அளவுல வைரலா இருந்தது. அன்னைக்கு சாயந்தரமே 2வது ஒரு வீடியோ வருது. அந்த 2வது வீடியோல பார்த்தோம்னா அதே 3 பேரை ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு ஒருத்தவங்க, அவங்க ஏதோ எலெக்ஷன் அதிகாரி மாதிரி அவங்கள பார்க்கும்போது தெரியுது. அவங்க கேட்கறாங்க, துமாரா நாம் கியா அப்படிங்கிறாங்க.
மேல நாம் ஷவுகத் அலி. முதல் வீடியோல அவ்வளவு ஆக்ரோஷமா என் ஓட்டு போயிருச்சேன்னு ஆக்ரோஷமா பேசினவங்க இந்த இடத்துல யாரோ மிரட்டி பேச வச்ச மாதிரி, அவங்களோட முகத்தை பார்த்தா, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய உடல் மொழியை பார்த்தாலே யாரோ மிரட்டி பேச வச்சிருக்காங்களோ அப்படிங்கிறது தெரியுது. நீங்க ஓட்டு போட்டீங்களா? அந்த ஓட்டு போட்டோங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து காட்டுறாரு. கையில அந்த மைய வச்சு பூசி விட்டுருக்காங்க, நல்லா தெரியுது, பூசி விட்டுருக்காங்க. ஓட்டு போட்டோங்க, கோய் முஷ்கில் நை, கோய் முஷ்கில் நைங்க. அவர் வாயில இருந்து சத்தமே வரல, ஜீவனே இல்லை அவருக்கு. ரெண்டாவது ஒரு ஆளு கேக்குறாங்க, எப்ப உன் பேர் என்னப்பா? மேல நான் முகமது இர்ஃபான். நீ ஓட்டு போட்டியா? அந்த ஓட்டு போட்ட, கையில வந்து பூசி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனை அழுதுகிட்டு பேசுறான். அடுத்து மூணாவது ஒரு ஆள் இருக்கிறான், அவுட்ட கேட்கும், நீ ஓட்டு போட்டியாப்பா? ஓட்டு போட்டங்க. 3 பேருக்குமே சத்தமே இல்ல, உடம்புல ஒரு ஜீவனே இல்ல. அப்போ எங்கேயோ கூட்டு வந்து இந்த வீடியோல நான் சொல்றதை நீ பேசி ஆகணும் அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இந்த வீடியோ நேற்று பீகார்ல பெரிய அளவுல ஒரு வைரலா இருந்தது. அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ, ஒருத்தன் காவி கலர் தலப்பா மாதிரி ஒண்ணு கட்டி இருக்கான். காவி கலர் தலப்பா கட்டிட்டு உள்ள இருந்து அவனை போலீஸ் கூப்பிட்டு வராங்க. இவன் யாருன்னா அந்த இடத்துல கள்ள ஓட்டு போட்டுருக்கான். கள்ள ஓட்டு போடுறதுக்காக உள்ள வந்திருக்கிறான். அவனை பொதுமக்கள் பிடிச்சி, அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் அங்கிருந்து அவனை வெளியில கொண்டு வராங்க. வெளியில கொண்டு வரும்போது போலீஸ் அவனை ஒரு ஏதோ ஒரு டூரிஸ்ட் மாதிரி அவனை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்போது அசால்ட்டா நடந்து வந்தா, வெளியில வந்தா ஒரே ஓட்டம் ஓடிட்டான். அவனை பிடிக்கிறது கூட எந்த ஒரு போலீஸுமே அந்த பீகார் போலீஸ் ட்ரை பண்ணல. அந்த அளவுக்கு கள்ள ஓட்டு போடக்கூடிய அளவுக்கும் போனாங்க. ஆனா இந்த இடத்துல களத்துல என்ன நடந்ததுன்னா, அங்க களத்துல இருக்கக்கூடிய ஆர்ஜேடி, தேஜஸ்வி யாதவோடைய ஆர்ஜேடி, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கண்கொத்தி பம்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐஆரோட விஷயம் வந்ததுல இருந்து ஒரு மக்களுடைய ஓட்டு கூட இங்க பறி போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டுமே ப்ரூஃப் வாங்கி அதை சப்மிட் பண்ணி அவங்களுக்கு வாக்கு பதிவு செய்யறதுல இருந்து, அங்க எந்த ஒரு கள்ள ஓட்டம் பதிவாயிடக்கூடாது, இவிஎம் மிஷின் சரியா வேலை செய்தான்னு சொல்லி கண்கொத்தி பம்பா வேலை செய்யறதாலதான் இது மாதிரியான கள்ள ஓட்டு போட வந்த நபர்களையும் கையும் களவுமா பிடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்தது. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி சில தில்லுமுள்ளு வீடியோ நடக்கதான் செய்யும். எப்படி கள்ள ஒருத்தன் ஆக்ரோஷமா பேசுனா, சாயங்காலம் அப்பாவித்தனமா பேசுறாங்களே, இது மாதிரி ஒரு அம்மா ஒரு புர்கா போட்டுக்கிட்டு கண்ணெல்லாம் மறைச்சிக்கக்கூடிய அளவுக்கு நோஸ் ஃபேஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு 2 பெண்கள் வராங்க. முஸ்லிம் இஸ்லாமிய பெண்கள் மாதிரி 2 பேர் வராங்க. வந்து அவங்கள்ட்ட இந்த மாதிரி எஸ்ஐஆர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அரே பகவான், எஸ்ஐஆர் கித்தனா அச்சா சட்டம், எஸ்ஐஆர் எவ்வளவு சூப்பரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா ஓட்டு திருட்டெல்லாம் தடுக்கப்பட்டு நேர்மையான ஒரு தேர்தலை இந்த தேர்தல் ஆணையம் நடத்துகிறது சொல்லி தேர்தல் ஆணையத்தோட புகழ் பாடிட்டு இருக்காங்க. இல்லையே, இப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. பீகார்ல பல தொகுதிகள்ல 3 லட்சம் இஸ்லாமியர்கள் ஓட்டுகள், 1.5 லட்சம் இஸ்லாமியர்கள் ஓட்டு, 1 லட்சம் இஸ்லாமியர் ஓட்டு, லட்சமா இஸ்லாமியர்கள் ஓட்டு பறிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் பெரிய அளவுல ஆதங்கத்துல இருந்துட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துறாரு. இந்த அம்மா ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி இவ்வளவு தேர்தல் ஆணையத்தை புகழ்ந்து பேசிட்டு இருக்க, நமக்கே ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா, அந்த அம்மா புர்கா போட்டு இருக்கு, நோஸ் ஃபேஸ் போட்டு இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள பொட்டு இருக்குது. அடே சங்கிகளே, மண்டையை மறைச்சிங்களா, கொஞ்சமாச்சும் நீங்க கொண்டையை மறைச்சிங்களாடா அப்படிங்கிற அளவுக்கு தான் உள்ளுக்குள்ள ஒரு சிவப்பு பொட்டு வளைச்சிருக்குது. இந்த ஒரு பாட்டு கூட வரும், முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே. அந்த அம்மா அந்த பாட்டுலயுமே அப்படிதான் புர்கா நோஸ் ஃபேஸ் எல்லாம் போட்டு உள்ளுக்குள்ள பொட்டு வச்சிருப்பாங்க. இதை கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் அங்க சங்கிகளுடைய சில்லறத்தனமான அரசியல் இருக்கு. ஆனா எப்பேற்பட்ட வேலைகள் செஞ்சாலும் சரி, மக்கள் அவங்களுடைய முழு கோபங்களை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாக்குகளை பீகார்ல இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 2020 அங்க நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே தேஜஸ்வி யாதவ் தான் மக்கள் பெரிய அளவுல தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அன்னைக்கு பாஜக நிதிஷ்குமார் அன்னைக்கு ஆரம்பத்துல அவங்க கூட்டணியில இருந்தாங்க. அப்ப அந்த என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட 125 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க மகாகட்பந்தன், அதாவது தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ், இந்த கூட்டணி 110 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு மத்தியில வெறும் ஒரு 15 தொகுதிகள் தான் வித்தியாசம். ஆனா கட்சி வாரியா நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் கிட்டத்தட்ட 75 தொகுதிகளில் பெரிய அளவுல ஒரு அபார வெற்றி அடைஞ்சாரு. அதுக்கடுத்து 2வது இடத்துல பாஜக 74 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. நிதிஷ்குமார் வெறும் 43 இடங்கள்ல மட்டுமே ஜெயிச்சிருந்தாரு. காங்கிரஸ் 19 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க. ஒய்சி ஏஎம்ஐ அவங்க கட்சி ஒரு 5 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ அன்னைக்கு 2020 பேர்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னா, இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் அங்க ஒரு ஹீரோவா கொண்டாடிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக, ஓட்சோரிக்கு எதிராக, ஓட்டு அதிகாரி யாத்திரா நாங்க ஒரு யாத்திரையை நடத்தினதால ராகுல் காந்திக்கு மேல காங்கிரஸ் மேல அங்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது. அதனால இந்த காங்கிரஸ் இந்திய கூட்டணிக்கு அங்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. 2020 அவங்க வாங்கின வாக்குகளை விட மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய அளவுல ஒரு வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறதுதான் பீகார்ல இருந்து வரக்கூடிய கள செய்திகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விபரமா இருக்குது. இதுல ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில நடந்த அந்த மாணவர்கள் சம்பந்தமான அந்த எலெக்ஷன்ல இடதுசாரிகள் பெரிய அளவுல ஜெயிச்சிருக்கிறாங்க. அங்க இடதுசாரிகளை எதிர்த்து போரிட்டிட்ட RSS உடைய மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய ஏபிவிபி ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. இடதுசாரி அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க.
எப்படி அங்க ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில ஒரு நியாயமான ஒரு மாணவர்களோட வெற்றி அங்க பதிவு செய்யப்பட்டதோ, அதே மாதிரி நவம்பர் 14ஆம் தேதியும் இங்க இந்திய கூட்டணியோட வெற்றி பதிவு செய்யப்படும். இனி இந்த பீகாருக்கு புடிஞ்ச அந்த பீடை இதோட ஒழிக்கப்பட்டு ஒரு மக்களுக்கான ஒரு நல்லாட்சி அங்க பீகார்ல மலரும் அப்படிங்கறதான் பீகார்ல இருந்து வரக்கூடிய செய்தி. என்ன நடக்குதுங்கிறத நவம்பர் 14ஆம் தேதி பார்ப்போம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். Peraak